World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நமது ஜோதிட கருத்தரங்களின் அடுத்த நிகழ்வாக நமது பாரம்பரிய ஜோதிடர் திரு மாணிக்கமையா அவர்கள் ஜோதிட சொற்பொழிவாற்றுவார். நன்றி. ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 58வது ஜோதிட மாத கருத்தரங்கின் நிகழ்வாக இப்போ வெளியூரில் இருந்தெல்லாம் ஜாம்பவான்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஆசிரியர்கள், ஜோதிட கற்க விரும்புபவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் கதிரவன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் லக்னத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய திசைகள் நடக்கும். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு எதிர்பாராத வகையிலே நல்லா இருப்பாங்க, திடீர்னு நஷ்டத்தை அடைந்து விடுவார்கள், மாரகத்தை ஒரு கண்டத்தை அடைவார்கள். ஆக்சிடென்ட் ஆகிடும், ஒரு திடீர்னு ஒரு நோய் வரும், கை எடுத்துருவாங்க, கால் எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகளில் நடக்கும். அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். எதுக்கு சொல்கிறதுன்னா, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணம் காசு வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். மேச லக்னத்துக்கு பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா சுக்கிரன் திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பணம் காசு எல்லாம் வரும், நட்பு கூடும், சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து வரும், நல்ல ஒரு பேரும் புகழும் வரும். ஆனால் திடீர்னு அவருக்கு பணத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு கண்டத்தை ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வண்டி வாகனத்திலே ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டு மரண படுக்கையில் சென்று ரொம்ப ஆயுள் பணம் நல்லா இருந்தால் தான் மீண்டு வருவார். இல்லைனா விபத்தில் மரணமாகக்கூடிய அளவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். அந்த மேசலக்கணக்காரங்கள் சுக்கிர திசை வரும் பொழுதோ இந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீர்நிலைகளில் போய் நீந்துவதோ குளிப்பதோ, வெளியூருக்கு போனால் ஆத்தங்கரை, குளங்கரை, கடலில் குளிக்கிறது உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் ஒரு உஷாராக இருக்கணும். தாய்க்கு தாயை உயிர் மாதிரி பாதுகாத்துக்கணும். பெற்ற தாயினை இவர்கள் பேணி காத்து கொள்ள வேண்டும். தாய்க்கு மரியாதை கொடுத்து தாயை வார்த்தை கூட திட்டக்கூடாது. திட்டிட்டிங்கன்னா இவருக்கு பிரச்சனை அதிகமாகும். அந்த சுக்கிரதசை நடக்கும்போது மாரகத்துக்கு சமமான கண்டத்தை ஏற்படுத்தும். அதே தாயை நம்ம அந்த காலகட்டத்தில் தெய்வமாக தாயை மதிக்கணும். நிறைய பேர் தாயை மதிக்காமல் இருக்கிறாங்க. வசதிக்கு வந்த உடனே பொண்டாட்டி வந்தவுடனே தாயை தாய் தந்தையரை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இல்லைன்னா தாய் தந்தையரை விட்டு இவங்க தனியாக வாழ்வாங்க. தாய் தந்தையரை தாயை அனாதாசிரமத்திலே, முதியோர் இல்லத்திலே சேர்த்தி மாசானா பணம் கட்டுறது. இப்போல்லாம் சிட்டிக்குள்ளாரெலாம் ஒவ்வொரு நகரத்துலேயும் அந்த மாதிரி நடக்குது. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெற்றவர்கள் என்ற ஒரு நினைப்பே இல்லாமல் நாம் படைச்சா போதும், நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா போதுன்ற நினைப்பில் அம்மானா ஒரு 2 வார்த்தை கூட திட்டத்தான் செய்வாங்க. அதை நம்ம பெற்ற தாய்க்கு உரிமை இருக்குது. அதை நம்ம பெருசாக அம்மா திட்டாங்களே, என்ன நீ பொழுதுனுக்கு நொய்ன்ட்டே இருக்கிறேன்றாலும் நினைக்கக்கூடாது. சரி நம்ம விடுமா அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ தாயை நல்லா பார்த்துக்கிட்டு, தாய் இல்லை என்றால் தாய்மார்களுக்கு சமமான பெரிய பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு, வயதிலே மூத்த மூதாடிகளுக்கெல்லாம் உதவி செய்யணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த சுக்கிரதசை நடக்கும்போது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த விபத்திலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டு சுகமாக வாழ்வார்கள். தலைக்கு வந்ததோடு தலைப்பாகையோடு போயிடும். ஆஸ்பத்திரியில் படுத்தா கூட குணமாகி வந்துடுவார். இல்லைனா பெரிய பிரச்சனை மாட்டிக்குவார். அதே போல் ரிஷபலக்கணக்காரங்க, இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 3 என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சந்திர திசை நடக்கும் பொழுதோ அல்லது குரு திசை நடக்கும் பொழுதோ உஷாராக இருக்கணும். இவர்களுக்கும் பாதுகாப்பு என்னன்னா பரிகாரம் தான் பாதுகாப்பு, கண்டத்தை ஏற்படுத்தும். ரிஷபலக்கணக்காரருக்கு சந்திர திசை நடக்கும் காலத்தில் ஒரு மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தும். ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் சூழ்நிலை, ஒரு விபத்துகள் ஏற்படும், ஒரு உதவியே கிடைக்காது. நல்லா இருப்பார். இவர் செய்கின்ற எழுத்துத்துறையாக இருந்தால் அந்த எழுத்துத்துறையில் ஒரு விபத்து ஏற்படும். கவிதை எழுதுவராக இருந்தாலும் சரி, எழுதுபவராக இருந்தாலும் சரி,
கைத்தொழில் கை நெசவு தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைத்தறி நெய்பவர்களுக்கோ விசைத்தறி நெய்பவர்களுக்கோ இந்த மாதிரி இந்த கொத்து வேலை செய்கிறவங்க கையினால் இந்த செங்கல் அது இது அள்ளி பெரும்பாலும் கரத்தை கைகளை யூஸ் பண்ணி செய்கின்ற தொழிலாளிகள் ரிஷபலக்கமாக இருந்தால் இவர்கள் உஷாராக இருக்கணும். எப்படி சந்திர திசை நடக்கும் பொழுது இவர்கள் இளைய சகோதரனாக இருந்தால் தம்பியை அரவணைச்சிக்கணும், தங்கை இருந்தாலும் அரவணைச்சிக்கணும். அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யணும். தம்பியோ தங்கையோ இருந்தால் அவர்களுக்கு கோபித்து கொள்ளாமல் நம்ம போனால் அவர் கொடுத்து திருப்பி கொடுக்கலனாலும் சரி விட்டுறணும். முடியல முடிஞ்சால் அவரே கொடுப்பார். தம்பிக்கு பணம் கொடுக்குற அவர் கொடுக்க முடியல, கொடுத்துட்டு அவர்கிட்ட ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது. ஓரளவு கேட்டுட்டு ரொம்ப முடியலைன்னா விட்டுறணும். தங்கச்சி தம்பி யாராக இருந்தாலும் சரி, இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் சந்திரசை நடக்கும்போது அப்படி செஞ்சிங்கன்னா இவர்கள் கண்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஒரு பிரதி உபகாரம் நம்முடைய ஆயுளை பங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த திசை இருப்பதால் இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும், ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதே போன்று உபயலக்கணக்காரர்கள் இவர்கள் மனைவியையும் மூத்த சகோதரனோ அக்காவோ அண்ணனோ மனைவி நண்பர்கள் இவர்களிடத்தில் ஓரளவுக்கு பணிஞ்சு போயிடணும். பணிஞ்சுன்னா அவர் சொல்வதற்கு விட்டு கொடுத்து போய்விட வேண்டும். அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு உதவிகள் செய்ய வேண்டும். பொதுநல தொண்டிற்கோ சமுதாயத்தில் வேலையில் ஈடுபடுகின்ற பொது சேவை செய்பவர்களுக்கு நன்கொடையாக எதாக செய்யலாம், இல்லை பொது சேவை இவர்கள் தானாகவே போய் செய்யலாம். பொது சேவையில் ஒரு பக்கத்தில் கோயில் இருக்குது, போய் ஏதோ உதவி செய்யலாம். சமூக சேவையாக எங்கேயாவது போய் கூட ஏதோ சமூக சேவை நடக்குதுன்னா இந்த மருத்துவ முகாமெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இவங்க கலந்து கொண்டு இந்த மிதுநலக்கணக்காரங்கள் குரு திசை நடக்கும் பொழுது அந்த மாதிரி செய்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்திலே பாதுகாப்பு, இல்லைன்னா கண்டத்தை ஏற்படுத்தும். நண்பர்களுக்கு மனைவிக்கு பொதுவாக மனைவி எதிர்த்து பேசக்கூடாது. மனைவியாக இருந்தால் கணவனையோ கணவனாக இருந்தால் மனைவியோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். கோச்சிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. மூத்த சகோதரனை அப்படி தான் அண்ணனை திட்டுறது, அண்ணனுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது அந்த காலகட்டம் வரும்போது இவருக்கு அறியாமலே இந்த திசையானது இவர்களை துன்புறுத்தும் அளவிற்கு மாரகத்தையோ கண்டத்தையோ ஏற்படுத்திவிடும். அடுத்தபடியாக கடகலக்கணக்காரங்க, இந்த கடகலக்கணக்காரங்கள் என்ன பண்ணணும்னா இவர்களும் சித்தப்பா இருந்தால் சித்தப்பாவோ அல்லது மூத்த சகோதரி அக்காவோ இருந்தான்னா அவர்களை அரவணைத்து கொண்டு வாழ வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த முனீஸ்வரன் கோயில், அய்யனார் கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதற்கெல்லாம் கலந்து கொண்டு ஏதோ ஒரு நன்கொடையாக தரலாம், நன்கொடையாக கொடுக்கலாம். அந்த கடவுளை வணங்கி வர வேண்டும். முனீஸ்வரனையோ இந்த மாதிரி வணங்கலாம். அந்த திசை வரும் காலகட்டத்திலே, சனி திசை வரும் காலகட்டத்திலே இவர்களை மிகவும் துன்புறுத்தும். அடுத்தபடியாக சிம்மலக்கணக்காரர்கள், இந்த சிம்மலக்கணக்காரர்கள் சுக்கிர திசை நடக்கும் பொழுது இவர்களுக்கு சிறு தூர பயணம், லோக்கல் ஒரு சைக்கிளில் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த டூ வீலர் சின்ன வண்டி, டிவிஎஸ் வண்டி, ஸ்கூட்டர், பைக்கு, இந்த மாதிரி டூ வீலர் வாகனத்தில், சைக்கிள் பெரும்பாலும் இப்போ கிடையாது, இருந்தாலும் அந்த சிறு தூர பயணம் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் உஷாராக போகணும், ரோடு ஓரமாக போகணும். அந்த மாதிரி இந்த சுக்கிரதிசை நடக்கும் பொழுது இவர்களுக்கு மாரகத்துக்கு ஒப்பான அந்த கண்டத்தை ஏற்படுத்தும். சுக்கிரதிசை நடக்கும் பொழுது இந்த சிம்மலக்கணக்காரங்களுக்கு இதனால் பிரச்சனை ஏற்படும். லோக்கலில் தான் போவான், இருந்தால் பக்கத்து வீதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வீட்டிலேருந்து பஜாருக்கு போவாங்க, காய் மார்க்கெட் போவாங்க, நல்லா தான் இருப்பார். டூ வீலரில் போனால் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உள்ளூர்லேயோ போயிட்டு வரதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துக்குவார். அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் நாம் உஷாராக இருக்க வேண்டும். இவர்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு ஏதோ ஒரு தானமாக கொடுக்கலாம். ஒரு மகாலட்சுமி கோயிலுக்கு தானமாக நன்கொடையாக பணத்தை கொடுக்கலாம், இல்லை விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கலாம், தீபத்துக்கு நெய் கொடுக்கலாம். இந்த மாதிரி அம்மனுக்கு அந்த மகாலட்சுமி தேவிக்கு என்ன பண்ணணுன்னா பூக்கள் இதெல்லாம் கொடுத்து வணங்கி வரலாம். அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் அந்த கண்டங்கள் ஏற்படுத்துலேருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறையும். அடுத்தபடியாக இந்த கன்னி லக்கணக்காரங்க, இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு சந்திர திசை நடக்கும் பொழுதோ இல்லை குரு திசை நடக்கும் பொழுதோ இவர்கள் சமுதாயத்துக்கு புறம்பான என்ன ஒரு அக்கம்பக்கத்தினங்களை திட்டக்கூடாது,
இவர்களும் மூத்த சகோதரர் இந்த பைபாஸ் ரோட்டில் போகக்கூடாது. பெரும்பாலும் பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது உஷாராக போகணும். ஏன்னா அந்த சந்திர திசை நடக்கும் பொழுது இவர்களுக்கு மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தும். பைபாஸ் ரோட்டில் போகும்போது மட்டும் அந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும், பார்த்து போகணும். சும்மா எப்படியே கண்ணு மூடித்தனமாக போயிட்டுட்டிங்கன்னா அந்த திசையில் மாரகத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தது இந்த துலாலக்கணக்காரங்கள். துலாலக்கணக்காரங்கள் இவர்கள் துலாலக்கணக்காரர்கள் இவர்கள் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது சகோதரனிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. சகோதரனிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. பத்ரகாளி அம்மனுக்கு பத்ரகாளி அம்மனுக்கு ஏதாவது ஒரு பூஜைகள் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவையோ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சென்று வணங்கி வர வேண்டும். அந்த அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் கொடுக்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும், ஏற்ற வேண்டும். இல்லைன்னா தீபத்துக்கு எண்ணெய் கொடுக்கலாம். இவங்க உணவு தானம் செய்யணும். உணவு தானம் பருப்பு சாதம் இவர்கள் தானம் செய்து வந்தார்கள் என்றால் இந்த துலாலக்கணக்காரர்கள் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஒரு மாரகத்திலிருந்து தப்பிக்கலாம். இது நடக்கும். ஒரு ஆயுதங்களாலோ ஒரு கற்களாலோ ஒரு வீடு கட்டும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுறதோ, வீடு கட்டும் பொழுது விபத்து ஏற்படும். இந்த துலாலக்கணக்காரர்கள் வீடு புதுசாக கட்டுவாங்க, கட்டிகிட்டு இருக்கும்போது விபத்துகள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி விட்டோம்னா மனசார அந்த நன்மைகள் உணவு தானம் அன்னதானம் செய்து கொண்டு பத்ரகாளி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுதல் நல்லெண்ணெய் தர இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிக அருமையான முறையில் அந்த கண்டங்கள் மாரகங்கள் ஏற்படும் பொழுது தப்பித்து கொள்ளலாம். ஆனால் பணங்காசெல்லாம் வரும். நல்லா திடீர்னு வீடு வாங்குவார், இடம் வாங்குவார், வண்டி வாகனம் வாங்குவார். பேரே இவர் யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த திசை நடக்கும்பொழுது ஓஹோன்னு வருவார். பணங்காசு வரும், வண்டி வாகனம் சேர்க்கை, சமுதாயத்தில் உள்ள நல்ல அந்தஸ்து, பேரும் புகழ் செட் ஆகிறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் கூடவே இந்த மாரகமும் கண்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதற்குத்தான் இந்த பரிகாரங்கள் செய்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த விருச்சிக லக்கணக்காரர்கள், இந்த விருச்சிக லக்கணக்காரர்கள் இவர்கள் பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் சோத்திரங்களை சொல்வதோ பாடுவதோ, இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் சோத்திரங்கள் சொல்வதோ பாடுவதோ, அந்த பெருமாள் கோயிலுக்கு வஸ்திரங்கள் சாற்றணும். வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து சுவாமிக்கு இவர் பேரில் அர்ச்சனைகள் செய்து கொண்டு வரலாம். அப்போ தான் இல்லைன்னா இந்த தூர் வாரவங்க இருக்காங்க இல்லையா, ரோடு சுத்தம் பண்ணுறவங்க, கழிப்பறை சுத்தம் பண்ணுறவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது வரும்போது வாரத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளுக்கு ஒரு தடவையோ பணம் காசு கொடுக்கலாம், உதவிகள் செய்யலாம். செய்து வந்தாங்கன்னா இந்த கண்டத்திலிருந்து கொஞ்சம் தப்பித்து கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம சின்ன செலவு செய்கிறதுக்கு பயப்பட்டால் பெரிய செலவாக நம்ம வச்சிரும். நமக்கு கையோ ஒரு கூரிய ஆயுதத்தாலேயோ வண்டி வாகனத்தாலோ விபத்துகள் ஏற்படும். அதனால் இது உஷாராக இருக்கணும். அடுத்தது தனுசு லக்கணக்காரங்க. இந்த தனுசு லக்கணக்காரங்கள் இவர்கள் சுக்கிர திசை நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். ஒரு பாக பிரச்சனை வருது, வீட்டில் பாக பிரிக்கிறாங்க, சொத்து தகராறு, அக்காவை பாகம் கேட்குறா, கொடுத்துடணும். அதுக்கு உண்டான முறையாக பேசி, இல்லை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு மூத்த சகோதரியை நம்ம பகைச்சிக்கக்கூடாது. அந்த பாகங்கள் அவருக்கு சேரக்கூடிய அந்த சொத்துக்கள் கொடுக்கும்போது கொடுத்துடணும். நான் கொடுக்க முடியாது, அவளாலும் கொடுக்க முடியாது, அப்பா சொத்து எனக்கு தான், எதோ கொடுக்கறத நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு மூத்த சகோதரி மனம் நோகும் அளவிற்கு செய்யக்கூடாது. உக்காந்து பேசி முடிஞ்சால் ஃபுல்லாக என்ன அளவு அவங்களுக்கு சேரணும் அந்த அளவு கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும். இல்லை என்றால் ஓரளவுக்காக அவங்க மனம் திருப்தி அடையும் அளவிற்கு அந்த சொத்துக்களை பாகத்தை பிரித்து கொடுத்து விட வேண்டும். மாறாக செயல்பட்டோம் என்றால் பணம் காசு லாபம் எல்லாம் வரும். இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அதை நமக்கு மாரகத்தை ஏற்படுத்திவிடும், கண்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த தனுசு லக்கணக்காரர்கள் இந்த வகையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தது மகர லக்கணக்காரர்கள். இந்த மகர லக்கணக்காரர்கள் இவர்கள் சனி திசை நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். ஆனால் சொந்த வீடு தான், மகரமும் கும்பமும் சொந்த வீடு தான். இருந்தாலுமே அந்த மகர லக்கணக்காரர்கள் சனி திசை நடக்கும் பொழுது இவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கோபித்து கொள்ளாமல், மனைவியையும் கோபித்து கொள்ளாமல், மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவியையும்,
பெண்ணாக இருந்தால் கணவரையும் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். குடும்பத்தில் அனைத்து நபர்களையும் கொடுத்து உதவி செய்யணும். பணம் காசு கொஞ்சம் அப்பப்போ கொடுத்து ஏதாவது வறுமைக்கு வந்து கேட்டால் கொடுத்து உதவணும். இல்லை என்கிட்டலாம் காசு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ வசதியாக தான் இருப்பேன், ஆனால் அவர்களால் ஏழைகளாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க அக்கா இதெல்லாம் ஏழையாக இருப்பாங்க, முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் போனால் இவர் கொடுப்பாரு அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் கொடுக்கணும், கொடுத்து உதவணும். அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்கலன்னாலுமே வட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இனாமாக அப்பப்போ கொடுத்து உதவி வந்தாங்கன்னா இவர்கள் மாரகத்திலும் கண்டகத்திலிருந்து தப்பித்து கொள்வார்கள். அடுத்தபடியாக இந்த கும்பலக்கணக்காரர்கள், இந்த கும்பலக்கணக்காரர்கள் இவர்கள் செல்ல வேண்டிய கோயில் ஏதாவது ஒரு செய்யணும்னா பழனிமலை முருகன். பழனிமலை முருகனுக்கு இவர்கள் அன்னதானம் பண்ணணும். பாத யாத்திரை செல்வது சிறப்பு. வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ இந்த பழனி முருகன் கோயிலுக்கு சென்று இந்த கும்பலக்கணக்காரர்கள் பாத யாத்திரை போகிறாங்க பார்த்தியா, பழனி பாத யாத்திரை. அங்கே இப்போ எல்லா ஊர்லேருந்து போவாங்க. அங்கங்கே அந்த ஒவ்வொரு ஊர்லேருந்து பச்சை வேட்டி காவி வேட்டி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு நிறையா பேர் போகிறாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 1000 பேர் நடக்கிற குரூப்பும் இருக்குது, 500 பேர் 300 பேர் 200 இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் காவடி எடுக்கிற குரூப்ஸு. இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வாங்க. அந்த அன்னதானத்துக்கு இயன்ற அளவு இந்த கும்பலக்கணக்காரர்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும். பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ தாமும் அன்னதானம் செய்யலாம். இல்லை முடியலை அப்படின்னா அன்னதானம் அந்த காவடி எடுத்து போகிறவங்களுக்கு டொனேஷனாக ஒரு 10 பேர் சாப்பிட்ருங்க, 50 பேர் சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு பணத்தை கொடுத்து ஒரு வேளை சாப்பிட்ருங்கன்ட்டு வருஷத்துக்கு அந்த காவடி எடுப்பாங்க. தை மாதம் ஆனால் பாத யாத்திரை போவாங்க. இல்லை பங்குனி உத்திர காவடி எடுக்கும் பொழுதோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்து கொடுத்தீங்கன்னா இவர்கள் மாரகத்துக்கு உண்டான கண்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுகின்ற பொழுது அந்த தர்மமானது இவர்களை இந்த கும்பல லக்னக்காரர்களை காப்பாற்றும் என்பது தான் இதனுடைய சூட்சமம். காப்பாற்றும் கண்டிப்பாக. இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வரும். இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வரும். புதன் தேசம் நடக்கும் பொழுதோ அல்லது செவ்வாய் தேசம் நடக்கும் பொழுதோ வரும். செவ்வாய் தேசம் நடக்கும் பொழுது வந்தாலும் அந்த மாரத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும். புதன் திசையை விட செவ்வாய் தேசம் அதிகமான பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு. அதுக்கு தான் இந்த உதவி செய்தோம் என்றால் எங்களை விட அதாவது கும்பல வயதிற்கு இளைய சகோதரர்களுக்கோ பழனிமலைக்கோ இந்த மாதிரி பரிகாரங்கள் கொடுத்து பண உதவியோ அல்லது உணவு உதவியோ ஆடையோ உடையோ ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டத்திலேருந்து தப்பலாம். அடுத்தபடியாக மீன லக்கணக்காரர்கள். இந்த மீன லக்கணக்காரர்கள் இவர்கள் சனி திசை நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். இவர்கள் ஒரு இரும்பு தொழில் செய்கிறவங்கலாம் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். மீன லக்கணக்காரர்கள் சனி திசை நடக்கும் வாய்ப்புகள் வந்தால் அந்த காலகட்டத்தில் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்தார்கள் என்றால் அப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இரும்பினால் அடிபடுறதோ அல்லது உடம்புல சத்துக்கள் குறையிறதோ, சத்துக்கள் குறைஞ்சி ரத்தமெல்லாம் குறைஞ்சி நடக்கிற அளவுக்கு முடியாது. கை காலெல்லாம் அங்கங்கே வீங்கிக்கும், சுகர் வந்துடும். இரும்புச்சத்து குறைவு ஏற்பாட்டு காரணமாக இவர்கள் இளம் வயதிலே முதுமை மாதிரி செய்வாங்க. ஒரு 40 வயசு தான் இருக்கும், பார்த்தா 55-60 வயசு மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு தோற்றத்தை இழந்து விடுவார்கள், இளமையை இழந்து விடுவார்கள் சீக்கிரம். இவர்களெல்லாம் இவர்களும் பொது சமுதாய சேவையாக இந்த ஐயனார் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது, அங்கே அந்த ஐயனார் கோயிலில் இது பண்ணும்போது அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, இல்லை டொனேஷன் சொல்கிறது, சாப்பாடு உதவி செய்கிறது, இந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க, வீதி கூட்டுறவங்க, இந்த மாதிரி அரசு சம்பந்தமான வேலையில் இந்த மாதிரி பொது சேவை மாதிரி செய்வாங்க. சாக்கடை தூர்வார் பண்ணுறது, குப்பை எழுறவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு உணவு தானம் அன்னதானம் முடிந்தது பணமாவது கொடுத்து தங்களால் இயன்றது கொடுத்து உதவி வந்தார்கள் என்றால் இந்த குறைபாடெல்லாம் நீங்கி நல்லதொரு உற்சாகத்தை பெறுவார்கள். வசதி வரும், லாபங்கள் நிறையா வரும், கூடவே வியாதி வந்துடும். எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் கூட இந்த வியாதி வரும்போதோ இந்த சத்துக்கள் குறைபாடு இதெல்லாம் ஏற்படும் பொழுதோ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அனுபவிக்க முடியாது. கண்டங்கள் ஏற்படும் போது எவ்வளோ சொத்து இருந்தால் அனுபவிக்க முடியும், திடீர்னு போயிடுவோம். உலகத்தை விட்டு எல்லோரும் போகிறது தான். இருந்தாலும் அது நாம் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்வோம் என்றிருந்தால் கூட இந்த திசை இந்த லக்னக்காரங்கள் வரும்பொழுது சீக்கிரமாக நம்மளை ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா பிழைக்கிறத கூட கம்மி பண்ணிடும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த உதவிகள் தர்மங்கள் நம்ம ஜாதகரை நம்மளை காப்பாற்றும். அதனால தான் இந்த பரிகாரங்களை சொல்கிறது. அதில் கண்ணுக்கு தெரியாது, செஞ்சால் ஆகிடுமாங்கிற செய்யணும். ஒரு மனுஷனுக்கு என்ன எப்போ ஏற்படுதுன்றது சொல்ல முடியாது. எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும்
கடைசியில் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடும், திடீர்னு வந்து மண்டை வந்து மூளை வேலை செய்யாது, அப்படியெல்லாம் நிறையா ஆகுது. ஸ்ட்ரோக் ஆகிடுது, மூளை ஸ்ட்ரோக் ஆகிடுது, சுயநலம் இழந்துடுது, இந்த மாதிரி நிறையா வருது. அதே பாரு இந்த எப்பயும் வசதி எதிர்பார்க்காம 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு வறுமையில் இருந்தாலும் வசதி எதிர்பார்க்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்கிறவங்க ஆயுள் நிறையா நீடித்து வாழ்கிறாங்க. 70, 80, 90 வயது வரைக்கும் நீண்டு வாழ்கிறாங்க. அந்த பரோபகார எண்ணம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கு கொடுத்தா சரியாக போயிடுமாங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. செய்வோம், மனிதனாக பிறந்துட்டோம், நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு செய்வோம். சின்னது பெரிய லெவல் செய்கிறது வந்து வசதியானவங்க செய்வாங்க, நம்மளால் இயன்றது அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மீன லக்கணக்காரங்கள் சனி செய்யும் பொழுது கண்டங்களில் மாரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் தினேஷ் ராஜா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், கதிரவன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், துணை செயலாளர் தனபாகியம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நந்தகுமார் அவர்களுக்கும், அருண்ராம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 93 44 135 108 93 44 135 108. நன்றி, வணக்கம். நம்முடைய பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினர் மாணிக்கமையா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றியிருக்கிறார். அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடி போட்டு கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.